கிருஷ்ணகிரி அருகே தாய் மற்றும் 13 வயது மகள் கழுத்தறுக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 3 பேர் போலீசாரிடம் சிக்கியிருக்கின்றனர். 7000 ரூபாய் பணத்திற்காக இரட்டை கொலை அரங்கேற்றப்பட்டதன் பகீர் பின்னணி என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் பாஞ்சாலியூர் அருகே உள்ள யாசின் நகரில் வசிப்பவர் எல்லம்மாள். கடந்த 2018ஆம் ஆண்டு அவரது கணவர் சுரேஷ் உடல்நலக் குறைவால் உயிரிழந்துள்ளார். இதனால் எல்லம்மாள் 10ஆம் வகுப்பு படிக்கும் தனது மகன் பெரியசாமி மற்றும் 7ஆம் வகுப்பு படிக்கும் மகள் சுஜிதா ஆகியோருடன் தனியாக வசித்து வந்தார். குடும்ப வருமானத்திற்காக ஃபைனான்ஸ் தொழிலிலும் அவர் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் கடந்த 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணி அளவில் தேர்வு முடிந்து தனது மகளை அழைத்துக் கொண்டு எல்லம்மாள் வீட்டிற்கு வந்துள்ளார். மாலை நீண்ட நேரமாகியும் அவர்கள் வெளியே வரவில்லை. இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் சிலர் காட்டு வேலைக்காக எல்லம்மாளை வீட்டின் முன் வந்து அழைத்துள்ளனர். ஆனால் எந்த பதில் குரலும் கொடுக்கவில்லை. இதனால் சந்தேகமடைந்த பெண்கள் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது கடும் அதிர்ச்சியில் அலறியபடி சென்ற வேகத்தில் வெளியே ஓடி வந்துள்ளனர். பின்னர் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் வீட்டிற்குள் சென்றபோது எல்லம்மாள் சோஃபாவில் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டு கிடந்தார். கீழே அவரது 13 வயது மகள் சுஜிதாவும் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்தார். நடுநடுங்கி போனவர்கள் உடனே போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். எஸ்பி, டிஎஸ்பி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட போலீசார் சம்பவ இடத்தில் கூடினர். தாய் மகள் இருவரையும் கழுத்தறுத்து கொலை செய்தது யார், கொலைக்கான காரணம் என்ன என்பன உள்ளிட்ட கோணத்தில் விசாரணையை தீவிரப்படுத்தினர். ஃபைனான்ஸ் தொழிலில் ஈடுபட்டு வந்ததால் எல்லம்மாளிடம் பணம் வாங்கிய யாராவது இரட்டை கொலையில் ஈடுபட்டார்களா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. இதனால் ஊருக்கு சந்தேகப்படும்படியாக யாராவது வந்து சென்றார்களா என்ற விவரங்களை திரட்டி கைரேகை பதிவுகளுடன் மேட்ச் செய்து கொலையாளிகளை தேடி வந்தனர். மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சங்கர் தலைமையில் 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு 100க்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர். இந்நிலையில் கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கொலைக்கான திடுக்கிடும் காரணம் தெரிய வந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் குரும்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர்கள் நவீன்குமார், சத்தியரசு, ஹரீஷ். இவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு எல்லம்மாவிடம் 10,000 ரூபாய் வட்டிக்கு கடன் வாங்கியிருந்தனர். வாங்கிய கடனுக்கு 3,000 ரூபாய் பணத்தை மீண்டும் செலுத்தியுள்ளனர். மீதமுள்ள 7,000 ரூபாயை கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்தனர். எரிச்சல் அடைந்த எல்லம்மாள் மீதி பணத்தை எப்பொழுது தருவீர்கள் என தொடர்ந்து கேட்டு நெருக்கடி கொடுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மூவரும் எல்லம்மாவை தீர்த்து கட்டி விடுவது என்ற முடிவுக்கு வந்துள்ளனர். இதற்காக திட்டம் தீட்டி காத்திருந்த அவர்கள் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை மாலை வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த எல்லம்மாவை வாயை பொத்தி கை கால்களை அழுத்தி கத்தியால் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளனர். அப்பொழுது அங்கு வந்த எல்லம்மாவின் 13 வயது மகள் சுஜிதா கொலையை நேரில் பார்த்துவிட அவரையும் ஈவிரக்கமின்றி கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளனர். மேலும் எல்லம்மாள் வீட்டில் இருந்த 50,000 ரூபாய் பணம் மற்றும் 2 செயின், 1 மோதிரம் ஆகியவற்றை கொள்ளையடித்து தப்பிச் சென்றதும் விசாரணையில் அம்பலமானது. இதையடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து நகை மற்றும் பணத்தை மீட்டு தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். 7,000 ரூபாய் பணத்திற்காக தாய் மற்றும் மகளின் கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்ததோடு மட்டுமல்லாமல் வீட்டில் இருந்த பணம், நகைகளையும் கொள்ளையடித்துச் சென்றதால் அப்பகுதியில் பெரும் பதற்றமும் ஆத்திரமும் ஏற்பட்டுள்ளது.